أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா தீன் முடிச்சாது. அதுக்கு பிறகு உள்ள சூரா அல் அலக் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ அலக் அப்படிங்கிறது 96வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய 1-19 வசனங்கள் இதுல அடங்கி இருக்கிறது. சரிங்களா? அலக் அப்படின்னா என்னன்னா கட்டி, ரத்த கட்டி, கிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உறைந்து போயிருக்கக்கூடிய ரத்த கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான். சோ த கிளாட் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆன் வசனங்களோட உள்ள நம்ம ஆரம்பம் செய்யலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك الرجعى. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஓதுவீராக நபியே, படைத்த உம் இறைவனின் திருப்பெயர் கொண்டு. அவனே படைத்தான், உறைந்த இரத்த கட்டியிலிருந்து மனிதனை அவன் படைத்தான். ஓதுவீராக. மேலும் உம் இறைவன் எத்தகைய மாபெரும் அருள் படையானல் எனில், அவனை எழுதுகோளின் மூலம் கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதிருந்தவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். அவ்வாறென்று மனிதன் வரம்பு மீறி நடக்கின்றான். அவன் தன்னை தன்னிறைவுடையவன் என்று கருதி கொண்டதால். ஆனால் திரும்பி செல்வது திண்ணமாக உம் இறைவனின் பக்கமே ஆகும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினைகள் ஏராளம். இன்ஷா அல்லாஹ் அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ ஸ்கிரீன் தெரியுது தானே உங்களுக்கு? தெரியுதுப்பா. ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக. ஓதுவீராக நபியே, படைத்த உன் இறைவனின் திருப்பெயர் கொண்டு. சரிங்களா? சூரா அலக் அப்படிங்கிறது முதல் 5 வசனங்கள். இந்த முதல் 5 வசனங்கள் என்னன்னா முதலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அருளிய வஹியாக இருக்கிறது. சரிங்களா? முதல் 5 வசனங்கள். இதுல 19 வசனம் இருக்கு. வசனங்கள்ல முதல் 5 வசனங்கள் தொடர்படியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக அருளப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. சரிங்களா? சோ இதுல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதற்கு பின்னாடி வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரம்ல, மக்காவுல நீங்க பார்த்திருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை 3 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. முதல்ல மறைமுகமாக பண்ணுவாங்க, அதாவது தாவா. அதற்கு பிறகு வெளிப்படையாக பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு ஊர்ல இருந்து வெளியில போய் பண்ணுவாங்க. அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். 3 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அந்த 2ஆம் பகுதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையா எல்லாரும் தெரியிற அளவுக்கு தொழக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் ஹரம்ல எல்லாரும் பார்க்கும்படியாக ஒரு ஹரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா தொழுதாங்க. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 6-19 வசனங்கள் இருக்கக்கூடிய இந்த வசனங்களை என்ன பண்ணாங்கன்னா வஹியாக அருளினாங்க. சரிங்களா? சோ நமக்கு எல்லாருக்குமே இந்த இக்ரா, இந்த அலக் அப்படின்னாலே தெரியும். இதுதான் குர்ஆன்ல முதலில் அருளப்பட்ட வசனங்களாக இருக்கிறது. இப்ப நம்ம சூரா ஃபாத்திஹால இருந்து நம்ம பார்த்தாலுமே எல்லாமே ஆர்டர்ல இருக்காது, எல்லாமே வரிசைப்படியில இருக்காது. பின்னாடி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அது அதனுடைய அது எந்த மாதிரி ஆர்டர்ல வச்சா அது ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு அப்படிங்கறது படி அவங்க வச்சிருக்காங்க.
ஆனா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா முதலில் அருளப்பட்ட வசனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அலக். சரிங்களா? இதுதான் முதலில் அல்லாஹ் வஹியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அருளிய வசனங்கள். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் முதல் 5 வசனம் அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஹிரா குகையில அவங்க இருக்கும் பொழுது ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. அதன் பிறகு இருக்கக்கூடிய மற்ற வசனங்கள், இந்த சூறாலே இருக்கக்கூடிய மற்ற வசனங்கள் எல்லாமே அவங்க ஹரம் முன்னாடி எல்லாரும் முன்னாடி ஓப்பனா வந்து தொழும்போது அருளப்பட்ட வசனங்களாக இருக்கிறது. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹிரா குகையில தன்னுடைய நாட்களை கழித்தவர்களாக இருந்தாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூறாவிலையுமே நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்படியாதான் இதுவும் வருது. என்ன பார்த்தோம்? இப்ப நம்ம 2வது கேள்வி பதில் நம்ம இப்ப டெஸ்ட் எழுதுறது கூட பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முதுகை முறித்து கொண்டிருந்த சுமை எதுவாக இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அறியாமை. அவங்க வந்து எதை அறியாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த தீன் என்கின்ற மார்க்கத்தை அறியாதவர்களாக ஒரு சாதாரண ஒரு மனிதராக மக்கத்து குறைஷிகளோட மக்களா அவங்க இருந்து வந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த மக்கள் பண்ணக்கூடிய சில தவறுகளை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இவங்களுக்கு இல்ல. அது ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. ஏதோ உங்க மனசை வந்து உறுத்துச்சு. அப்ப நம்ம ஏதோ பண்றோமோ, இது வந்து ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர்கள் தன்னை என்ன பண்ணாங்க, தனிமைப்படுத்தி கொண்டாங்க. எப்படி தனிமைப்படுத்தினாங்க? ஹிரா என்கின்ற ஜபல் அல் நூர் என்கின்ற மலையில அவங்க தன்னை தனிமைப்படுத்தி கொண்டாங்க. அவங்க யாருமே பார்க்காம பல நாட்கள் ரமதானுடைய காலத்துல எஸ்பெஷலி அவங்க அந்த மலையிலே போய் என்ன பண்ணாங்கன்னா தங்குனாங்க. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்களுக்கு தேவையான உணவெல்லாம் வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அப்போ இவர்கள் தனிமைப்படுத்தி இருந்தாங்க. அப்போ ஒரு நாள், அந்த நாள் என்னவாக இருந்ததுன்னா ஒரு திங்கட்கிழமை. சரிங்களா? திங்கட்கிழமை ரமதானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு திங்கட்கிழமை. அது அந்த ரமதானுடைய இறுதி 10ல இருக்கக்கூடிய ஒரு நாள். அது வந்து ஒற்றைப்படையாக இருக்கக்கூடிய ஒரு நாள், ஏதோ ஒரு நாள். எந்த ஒற்றைப்படை அப்படிங்கிறது கிடையாது, தெரியாது, இதுல சொல்லப்படல. 21, 23, 25, 27, 29 அப்படிங்கறதுலாம் சொல்லப்படல. இதுல ஏதோ ஒரு நாள்ல அந்த இடத்துல என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில் இருக்கும் பொழுது ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியை கொண்டு கீழே அனுப்புறாங்க. எங்க? ஜபல் அல் நூர் அந்த மலையில அனுப்புறாங்க. அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, அவர்களை இறுக கட்டி அணைத்தாங்க. ஸ்குவீசிங் சொல்லுவாங்க, பிழியறதுன்னு சொல்லுவோம்ல. பழத்தை வந்து எப்படின்னா பிழிஞ்சு எடுக்கணும், அதுல இருக்கக்கூடிய சாறை அப்படிங்கறத அதை ஸ்குவீஸ் அப்படின்னா அவ்வளோ மூச்சு முட்டை அவங்க என்ன பண்ணாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டினார்கள், ஆற தழுவினார்கள். எது வரைக்கும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, கட்டிட்டு என்ன சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இக்ரா இக்ரா அப்படின்னா ஓதுவீராக, ரீட் வாசிப்பீராக, ஓதுவீராக அல்லது வாசிப்பீராக. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, மா அன அபி காரி, நான் ஓத தெரிந்தவன் அல்லையே, எனக்கு ஓத தெரியாதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திரும்ப என்ன பண்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், 2வது முறையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆற கட்டி தழுவுறாங்க. இறுக்கமாக பிடித்து என்ன சொல்றாங்க, ஓதுவீராகன்னு 2வது முறையும் சொல்றாங்க. ஹாதா பலஅனி லாஜூத். அப்ப என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்னுடைய எல்லா எனர்ஜி, என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தெம்பு எல்லாமே எனக்கு போயிருச்சு. அந்த அளவுக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன வந்து கட்டினாங்க, அவ்வளவு இறுக்கமா என்ன கட்டி பிடிச்சாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப அவங்கனால என்ன பண்ண, மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு அவ்வளவு பலமாக கனமாக என்ன பண்ணாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. அப்போ இதை தெரிந்து இவங்க சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து என்னோட எனர்ஜி எல்லாம் போயிருச்சு, என்னால மூச்சு கூட விட முடியலன்னு சொன்ன உடனே திருப்பி 2வது முறை விட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, கட்டினதுல இருந்து கையை எடுத்துடுறாங்க. திரும்பி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது முறை இக்ரா ஓதுவீராக, கையை கட்டி பிடிச்சிருந்தாங்களா அதுல இருந்து கையை எடுத்துட்டு இக்ரா ஓதுவீராக நபியே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மான அபி காரி, எனக்கு ஓத தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க. சோ 3வது முறையும் இதே போல என்ன பண்றாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இறுக கட்டி என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. இப்போ 3வது முறை அவங்க சொல்றாங்க மான அபி காரி, எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு சொல்றப்போ அப்பயே என்ன பண்ணாங்க, கையை எடுத்துட்டு இக்ரா ஓதுவீராக, அதே வார்த்தையை திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க, மான அபி காரி, எனக்கு ஓத தெரியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சொல்லிட்டு தொடர்ச்சியாக இந்த 5 வசனங்களையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஓதுறாங்க. எந்த 5 வசனங்கள்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக ஹலகல் இன்சான மின் அலக
இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம் அப்படிங்கிற இந்த 5 வசனத்தையும் ஓதுறாங்க. சரிங்களா? சோ இதுதான் முதலில் இறக்கப்பட்ட வஹி. முதல் வசனத்துக்குரிய அர்த்தம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சோ இக்ரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப பிரபலியமான ஒரு வார்த்தையாக இருக்கு. ஓதுவீராக. சரிங்களா? படிக்கிறத பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் அருளப்பட்ட வசனத்திலேயே முதல் வசனத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பத்தி பேசுறாங்க? படிப்பை பத்தி, ஞானத்தை பத்தி, அறிவை பத்தி. படிக்கிறது ஓதுறதுங்கிறதுல என்ன எதை சேர்ந்தது? ஞானம், அறிவு, புரிந்து கொள்ளக்கூடிய திறன். சரிங்களா? இக்ரா அப்படிங்கிறது என்னன்னா கட்டளையிடுறாங்க. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா என்ன பண்றாங்க? கட்டளையிடுறாங்க. ஓதுவீராக. கிரா இக்ரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிரா கிரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 அர்த்தங்களை தரக்கூடியதாக இருக்குது. முதல் கிரா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுதி இருக்கக்கூடிய, அதாவது புத்தகத்திலேயோ அல்லது ஏதோ காகிதத்திலேயோ அல்லது ஏதோ அந்த தோல்ல எல்லாம் அந்த காலத்துல எழுதுவாங்களா, அதுல ஏதோ எழுதி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்றது, நம்ம எடுத்து பார்த்து அதை வாசிப்பதுதான் கிரா அப்படிங்கிறதுக்கான முதல் அர்த்தம். நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிடுங்க. சரிங்களா? இக்ரா அப்படிங்கிறது வாசி. அது கிரா என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. அந்த கிரா என்பதற்கு 2 அர்த்தங்கள் உள்ளது. ஒன்று, புத்தகம் அல்லது காகிதம் அல்லது தோள்களில் ஏதேனும் ஒன்றில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து வாசிப்பது. சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதோ எழுதியிருக்க ஒரு விஷயத்த பார்த்து நம்மள வாசிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வாசிப்பீராக, ஓதுவீராக அப்படின்னு சொல்றப்ப அவங்க என்ன பண்ணாங்க? இல்ல எனக்கு ஓத தெரியாது. அப்ப என்ன நினைச்சிட்டாங்க? ஏதோ ஒரு இதை பார்த்து எழுதி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் என்ன வந்து அவங்க என்ன பண்றாங்க? ஓத சொல்றாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க? உம்மி நபி. உம்மி நபினா என்னது? எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. எழுத படிக்க தெரியாத ஒரு நபியாக அவங்க இருந்தாங்க. அந்த காரணத்தினாலதான் எனக்கு ஓத தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. சரிங்களா? அப்போ இத வந்து என்ன பண்றாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இதை குறிப்பிடவில்லை. எதை? இந்த முதல் அர்த்தத்தை, கிரா என்கின்ற எழுதி இருக்கக்கூடிய விஷயத்த, காகிதத்தில் எழுதி இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க பார்த்து வாசிங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன பண்ணல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்லல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? ஏதோ எழுதி இருக்கிற விஷயத்தை ஒரு வகியை தான் பார்த்து என்ன வாசிப்பீராக, ஓதுவீராகன்னு சொல்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலா எழுதி இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அர்த்தம் இது. சரிங்களா? 2வது அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரா அப்படிங்கிறதுக்கு, அதாவது நம்மளுடைய நினைவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து என்ன பண்றது? ஓதுறது. ஃபார் எக்ஸாம்பிள் மனப்பாடம் பண்ணிருக்கோம் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த, இல்ல ஏதோ ஒரு சூறாவை மனப்பாடம் பண்ணிருக்கோம். இக்ரா ஓதுங்க அப்படின்னா நீங்க ஓகேப்பா குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னா நம்மளுடைய மனதுல நம்ம மனப்பாடம் பண்ணி நினைவில் இருக்கக்கூடிய, சரிங்களா? ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கத பார்த்து ஓதுறது ஒரு அர்த்தம். இன்னொன்னு நம்மளுடைய நினைவுல நம்ம மெமரியில இருக்கக்கூடிய, ஞாபகத்தில் இருக்கக்கூடியத ஓதக்கூடிய அர்த்தம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன பண்றாங்க? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக, உன்னுடைய இறைவனின் பெயரால் நீர் ஓதுவீராக அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நீங்க ஓதக்கூடிய, நான் ஓத சொன்ன இந்த விஷயம் ஒரு காகிதத்தில் எழுதப்பட்டதாக கிடையாது. இது நேரடியாக உன் இறைவனிடமிருந்தே வந்திருக்கக்கூடிய வகியாக இருக்கிறது. புரியுதுங்களா? இப்ப என்ன சொல்ல வராங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இதை வந்து ஏதோ ஒண்ணு எழுதிட்டு கொண்டு வந்து கொடுத்து இதை பார்த்து வாசிங்கிற அர்த்தத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. அல்லாஹ் நேரடியாக இந்த வகியை உங்களிடம் சொல்ல சொல்லி உங்களுடைய நினைவில் அல்லாஹ் என்ன பண்ணிருக்கானா போட்டிருக்கான். யாருடைய நினைவில்? யாருடைய உள்ளத்தில்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் போட்டிருக்காங்க. இதுல பாருங்க சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு அருட்கொடை. அவங்களுக்கு எழுத தெரியாது, அப்ப புக்க பார்த்து வாசிக்கவும் தெரியாது. அப்ப அப்படி இருக்கிறப்போ அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு ஜெனரஸான ஒரு விஷயத்தை கொடுக்குறான் அப்படின்னா, நேரடியாக அவர்களுடைய உள்ளத்துல அந்த விஷயத்த போட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க? கட்டி பிடிச்சிட்டு ஓதுங்க ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? கட்டளை இடுறாங்க. உன்னுடைய இறைவனின் பெயரால் ஓதுவீராக. பிஸ்மிக்க, இந்த பிஸ்மிக்கங்கிறதுல இந்த ப அப்படிங்கிறது வந்து பாத்து இஸ்மு அப்படின்னா பெயர். இஸ்முக் அப்படின்னா உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். இஸ்மு அப்படின்னா பெயர். இந்த இடத்துல ப அப்படிங்கிறது ஒண்ணு வந்திருக்குல்ல, பிஸ்மி. இந்த ப அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கிறதுனா, மேகியா, அதாவது ஸ்பெஷல் ஃபேவர்.
நமக்கு ஆதரவாக ஒரு விஷயத்த செய்யறதுக்காக தான் என்னன்னா அல்லாஹ் என்ன பண்ணிருக்கானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவாக இந்த அருளை என்ன பண்றான் கொடுத்திருக்கான் அவங்களுடைய உள்ளத்துல போட்டு அந்த இதை போட்டுட்டு நீங்கள் இதை வாசிப்பீராக ஓதுவீராக அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. சோ எந்த ஒரு காகிதத்திலேயோ எந்த ஒரு இதுலயுமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ரஹ்மாவாக இந்த உலகத்திற்கு ஒரு அற்புடையாக நமக்கு அருளி அவங்களுடைய உள்ளத்தில் இந்த குர்ஆனினுடைய வசனங்களை நேரடியாக அவர்களுடைய மனத்தில் என்ன பண்றாங்க புரிய செய்து உதிக்க செய்து அதை ஒரு அற்புடையாக ஆக்கி என்ன பண்றாங்கன்னா ஓதுறாங்க. சோ இந்த ப அப்படிங்கிறதுக்கு மேகையா அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப அப்படிங்கிறது வந்து சபபியா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது என்னன்னா அல்லாவுக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு கம்யூனிகேஷன் தொடர்புன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ அல்லாஹ் என்ன பண்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இந்த வசனத்தின் மூலமாக என்ன பண்றாங்க தொடர்பு கொள்ளுகிறார்கள், கம்யூனிகேட் பண்றாங்க. ஒரு விஷயம் இங்க இருந்து நம்ம வந்து அனுப்புறோம், லெட்டர்ல அனுப்புறோம் அப்படின்னாலும் என்னது அது கம்யூனிகேஷன். நான் ஏதோ ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க சொல்ல விரும்புறேன், அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றேன் அப்படின்னா தொடர்பு கொள்ள விரும்புகிறேன். அப்போ என்ன பண்றான் அல்லாஹ் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் என்ன பண்றாங்க தொடர்பு கொள்கிறார்கள். எவ்வாறு? இந்த வஹியின் மூலமாக. இந்த வஹியின் மூலமாக அவர்கள் என்ன பண்றாங்க தொடர்பு கொள்றாங்க. சோ இதுல என்ன காணப்படுகிறது அப்படின்னா அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, பிளெஸிங். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை உத்வேகப்படுத்துகிறான். அவன் உங்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலமாக உங்களுடன் என்ன பண்றான் கம்யூனிகேட் பண்றதன் மூலமாக அல்லாஹ் உங்களை என்ன பண்றான் உத்வேகப்படுத்துறான். அதை சொல்லிட்டு என்ன பண்றாங்க இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி, உன்னுடைய இறைவனின் திருநாமத்தால். ஏனென்றால் இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருள்கொடை. நேரடியாக அல்லாஹ் என்ன பண்றான் அவங்க கிட்ட போய் மனசுல போட்டு வாசிப்பீராக. யார் உன்னுடைய இறைவன்? யார் நம்முடைய இறைவனா? அல்லதி ஹலக, யார் படைத்தானோ. இந்த இடத்துல எதை படைத்திருக்கிறார்கள்? படைத்த உன் இறைவனின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா. எந்த விஷயத்த படைச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடப்படவில்லை. சரிங்களா. அப்போ அல்லதி ஹலக, ஹலக அப்படின்னா என்னன்னா படைத்தால், படைச்சிருக்கிறத தான் சொல்றாங்க. சரிங்களா. உருவாக்குதல் படைத்தல் அப்படிங்கிறது தான் ஹலக. அப்ப இந்த இடத்துல படைத்த உன் இறைவன் தான் கொடுத்திருக்காங்களே தவிர எதை படைத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிடப்படவில்லை. அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷை, அல்லாஹ் அனைத்தையும் படைக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப இந்த இடத்துல எதை படைச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி என்ன பண்ணல நமக்கு குறிப்பிடப்படவில்லை. அப்ப நான் எப்படி எடுத்துக்கிடணும் இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னு அப்ப நம்ம இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கணும்? அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷை, அனைத்தையும் இறைவன் படைக்கக்கூடிய படைப்பாளனாக இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல குறிப்பிடப்படவில்லை அப்படின்னாலும் அனைத்தையுமே படைத்திருப்பவன் யார்? நம்முடைய ரப்புவாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சரிங்களா. இப்ப இந்த இடத்துல எதுவுமே என்ன பண்ணல குறிப்பிடப்படவில்லை. ஆனா அனைத்தையும் படைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா. இக்குரா ஓதுவீராக, பிஸ்மி அப்படின்னா உன்னுடைய இறைவனின் பெயரை கொண்டு, பீனா கொண்டு, ரொப்பிக்க, ரொப்புனா உன்னுடைய, ரொப்பு அப்படிங்கிறது இறைவன், க உன்னுடைய இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக, அல்லதி ஹலக படைத்த உன் இறைவனின் பெயரை கொண்டு நீ என்ன பண்ண ஓதுவீராக அப்படிங்கறதுதான் இந்த முதல் வசனம். சரிங்களா. சோ ரெண்டு அர்த்தம். கிரா அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு எழுதி இருக்கிறத பார்த்து வாசிக்கிறது, இன்னொன்னு நம்மளுடைய நினைவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வச்சு ஓதுறது. சரி, நம்ம இதுக்கு முன்னாடி நினைவில் வைத்திருப்பது அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை டேர்ம் நான் யூஸ் பண்ணிருப்பேன். அந்த வார்த்தை யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அது ரொம்ப சொல்லுங்க. திக்ர் அப்படிங்கிறது இது பண்றது, திருப்பெயரை நினைவு கூறுதல். ஓகே, நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன். நம்மளோட ஞாபகத்துல இருக்கக்கூடியது, பாதுகாத்து கொள்ளுது, நம்மளுடைய உள்ளத்தில் இருப்பதை பிரிசர்வ் பண்றதுங்கிறது நான் சொல்லியிருப்பேன் ஒரு வார்த்தை, ஒரு டேர்ம். எக்ஸலன்ட், மாஷா அல்லாஹ், எக்ஸலன்ட் எக்ஸலன்ட், வெரி குட், அப்ரிஷியேட் யூ. சோ அந்த ஹாஃபித் அப்படிங்கறத சொல்லுவோம் இல்லைங்களா. குர்ஆனை யார் மனனம் செய்தார்களோ அவர்களை ஹாஃபித், ஹாஃபிஸா ஹாஃபிஸ் அப்படின்னா சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஹாஃபித். சரிங்களா. அந்த ஹாஃபித் அப்படிங்கிறது என்னது? ஒரு விஷயத்த மனசுல பிரிசர்வ் பண்ணி வைக்கிறது. அதாவது மனனம் செஞ்சு அந்த விஷயங்களை, அந்த வசனங்களை நம்மளுடைய உள்ளத்தில் பாதுகாத்து வைப்பதற்கு பெயர் தான் ஹாஃபித். சரிங்களா. சோ இந்த டேர்ம் தான் இங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா இந்த கிரா அப்படிங்கிறதுல ரெண்டாவது அர்த்தம் எதை குறிக்கிறது? நம்மளுடைய உள்ளத்தில் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய, நம்மளுடைய நினைவில் நம்ம வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த விஷயத்த நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பார்த்து வாசிப்பது. சரிங்களா.
சோ இந்த இடத்துல கொஸ்டின் கேட்டா எனக்கு இது நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடாதீங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்றேன். இக்குரா அப்படிங்கிறது வாசி, ஓதுவீராக. அதற்கு 2 அர்த்தம். ஒன்று எழுதியதிலிருந்து பார்த்து வாசிப்பது ஒரு அர்த்தம். இரண்டாவது கிரா என்பது நம்மளுடைய நினைவில் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்த நம்ம ஓதுறது. சரிங்களா? இதுதான் இந்த கிரா அப்படிங்கிறதுக்கான 2 அர்த்தங்களாக இருக்கிறது. அடுத்து خلقல் இன்சான மின் அலக. خلق இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் வசனத்துல சொன்னேன். خلقனா என்னதுங்க அர்த்தம்? படைக்கிறது. படைக்கிறது. சரிங்களா? படைத்தல். خلقல் இன்சான். இன்சான் அப்படிங்கிறது என்னது? மனிதன். மனிதன். சரிங்களா? முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். அர்து, சமா, அப்புறம் இன்சான், அப்புறம் ஜபல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா குரான்ல வரும். இது நம்ம வந்து மறக்கவே கூடாது. சோ இன்சான் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து மனிதர்கள் அப்படிங்கறத மறக்க கூடாது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? உறைந்த இரத்த கட்டியிலிருந்து மனிதனை அவன் படைத்தான். திரும்பி சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு ஓதுவீராக. சரிங்களா? خلقல் இன்சான மின் அலக். அலக் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இரத்த கட்டி. சரிங்களா? அலக். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வசனத்துல படைச்சிருக்கேன் அப்படிங்கறத மாத்திரம் சொன்னான். ஆனா எதை படைத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லல. இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும்? எல்லாத்தையுமே இறைவன் தான் படைப்பான், படைச்சிருக்கான் அப்படிங்கிறது. இந்த வசனத்துல அல்லாஹ் எதை படைத்திருக்கிறான் என்பதை தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறான். எதை படைச்சிருக்கான்? மனிதர்களை படைச்சிருக்கான். He created the human being. خلقல் இன்சான. நான் மனிதர்களை என்ன பண்றான்? அவன் உருவாக்கி இருக்கிறான், படைச்சிருக்கான். மின் அலக். எதிலிருந்து? அலக் என்கின்ற இரத்த கட்டியில் இருந்து. சரிங்களா? மனுஷன் ஃபர்ஸ்ட் எப்படி இருப்பான்? இரத்த கட்டியா இருப்பான். அப்புறம் நுத்ஃபா, அதுக்கப்புறம் வந்து நுத்ஃபா அப்படிங்கிறது வந்து நீர், அதுக்கப்புறம் அலக் இரத்த கட்டி, அதுக்கப்புறம் வந்து சதை கட்டி. ஃபர்ஸ்ட் நீரா இருப்பான், அப்புறம் வந்து இரத்த கட்டியா மாறுவான், அப்புறம் சதை கட்டியா மாறுவான். அந்த 120வது நாள்ல ஏதோ ஒரு நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்கை அனுப்பி அந்த மனிதனுடைய எதையெல்லாம் வந்து இது பண்ணுவானா 3 விஷயங்கள். அவன் எப்படிப்பட்ட எல்லா ரிஸ்க் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டு விடும். சரிங்களா? அப்போ இந்த விஷயத்துல சொல்றான் அலாக்கா அப்படிங்கிற ஒரு நிலையில நான் மனிதனை படைத்தேன். அப்ப இந்த இடத்துல இந்த ரத்த கட்டி அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா, ரத்தம் ஒருத்தன் ஒரு பூச்சியிலயோ எதுலயோ ஒண்ணு ரத்தம் இருக்கு அப்படின்னால என்ன அர்த்தம்னா ஒரு உயிர் அங்க இருக்கு. புரியுதுங்களா? ரத்தம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல ஒரு உயிர் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அர்த்தமாக இருக்கிறது. சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்றது, நான் வந்து ரத்த கட்டியில வந்து படைச்சேன் மனுஷனை, ஒரு உயிரை வந்து படைச்சேன். ஃபர்ஸ்ட் என்ன நிலை? நுத்ஃபா. அது வந்து அந்த நீர், ஆண் மற்றும் பெண்ணினுடைய அந்த 2 நீர்களும் சேர்ந்து அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஃபெர்டிலைஸ் பண்ணுது. அது வந்து ஒரு உயிரை உருவாக்குது. அதற்கு பிறகு அது என்ன பண்ணுது? இடைநிறுத்தப்படுகிறது. அங்கேயே நிப்பாட்டப்படுது. எங்க? கருவுல. அது அலக்காக மாறுகிறது. எது? இரத்த கட்டியாக. இந்த கருப்பையில் அதனுடைய சுவற்றில் என்ன பண்ணுது? அது தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கிளிங்கிங் சொல்லுவாங்க. தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இரத்த கட்டியாக அது என்ன பண்ணுது? ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைப்பதற்கு முதல் ஸ்டேஜா வந்து என்ன பண்றான்னா இப்படி ஆக்குறான். சரிங்களா? அப்போ யார் இந்த மனிதனை படைத்தார்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைச்சிருக்கான். அவன் படைத்தது மட்டும் இல்லாம அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்களாகவும் நேர்வழி காட்டக்கூடியவனாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருந்திருக்கான். அப்போ இந்த மனுஷனை படைச்சதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுவதற்கு முழு தகுதி உடையவனாக அவன் மட்டுமே இருக்கிறான். அப்படிதானே? இன்னைக்கும் நான் உட்கார்ந்து ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப பிரமிப்பா ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயத்த நினைச்சு பார்த்தா, இந்த குழந்தை பிறக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ஒரு தத்ரூபமாக உருவாக்கி இருக்காங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிர்ல இருந்து ஆண் பெண்ணுடைய நீர் கலந்து அது வந்து ஒரு கருவாக உருவாகி இரத்தமாகி சதையாகி அதுக்கப்புறம் வந்து அது வளர்ந்து சுப்ஹானல்லாஹ் அதை வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான் வந்து இந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? சோ அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த உயிரை சும்மா படைக்கிறது மாத்திரம் இல்ல, அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்வது மட்டும் இல்லாமல் அதை வந்து எப்படி என்ன பண்ணான்? நேர்வழியும் காட்டினான். ஹதைனாஹுன் நஜ்தைன் அடிக்கடி சொல்லக்கூடியது 2 வழி அல்லாஹ் வந்து காமிச்சிருக்கான். என்னது? ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. 2 நல்ல வழி கெட்ட வழியை காமிச்சிருக்கான். எப்படி? மனுஷனை படைச்சிருக்கான், அவனுக்கு தேவையான உலகத்துல எல்லா அறுக்கொடைகளையும் கொடுத்திருக்கான். கொடுத்தது மாத்திரம் இல்லாம நீ தப்பான வழியில போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த வழியையும் காமிச்சிட்டு அதற்கான அறிவையும் கொடுத்துட்டு நம்ம கையிலே அந்த பொறுப்பை கொடுத்துட்டான்.
நாளைக்கு போய் யாரும் அல்லாஹ் போய் நம்ம என்ன பண்ண முடியாது, நீதான் என்ன படைச்ச, நீதான் என்ன நரகத்துல போட்ட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை நம் கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், கொடுத்துட்டான். சோ இப்படிப்பட்ட இந்த மனித இனத்தை, இவ்வளவு அற்புதமான இந்த மனித இனத்தை இவ்வாறு படைச்சிருக்கான் அப்படிங்கிற அந்த முதல் படித்தரத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதில இருந்து நீங்க விலகி இருக்கணுங்கிறதை நமக்கு சொல்லி காட்டுறான். சோ நமக்கு என்ன பண்றான், அதுக்கு பிறகு ஒரு நபியை அனுப்புறாங்க. நமக்கு மாத்திரம்தான் நபி அமைச்சிருக்காங்களா? ஒவ்வொரு சமுதாயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து, அவர்களை படைத்தது மட்டுமல்லாது அவர்களுக்கு அருட்கொடைகளை கொடுத்து, தேவையான வாழ்வாதாரங்களை கொடுத்து, அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நபிமாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வச்சான். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நமக்கு அனுப்பப்பட்ட நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் மூலமாக வஹி அனுப்பி ஹலகல் இன்சான மின் அலக். இப்ப நான் என்ன பண்றேன், மனிதனை அவன் இரத்த கட்டியிலிருந்து நான் படைத்தேன், ஓதுவீராக. திருப்பி என்ன பண்றாங்க, இரண்டாவது முறை சொல்லிட்டு நீங்க உங்களுடைய இறைவனின் பெயரால் நீங்க ஓதுவீராக அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது முறை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு தெளிவா புரியுது என்ன விதமான வாசிப்பை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. நம்ம முன்னாடி பார்த்தோம், இது எழுதுனதுல இருந்து வாசிச்சிருக்காங்க சொன்னாங்களா, இல்ல அவங்களோட நினைவுல இருக்கிறத வாசிச்சிருக்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பொதுவா சொல்றது என்னன்னா நமக்கு தெளிவாக இருக்கும். இப்ப இந்த இடத்துல ஹல்க் ஹலக அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல படைச்சிருக்கான். எதற்கு? அவர்களை கௌரவப்படுத்துவதற்கு. ஹலகல் இன்சான மின் அலக். இப்போ அல்லாஹ் மனிதர்களை கௌரவமான முறையில அவங்கள ஆனர் பண்ணியிருக்கான். அவங்கள என்ன பண்றான், மேன்மைப்படுத்தியிருக்கான். சூரத்துல் இஸ்ரால பாத்தீங்கன்னா 70வது அத்தியாயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஆதமனுடைய பிள்ளைகளை நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்களை நான் மகிமைப்படுத்திருக்கேன், ஆனர் பண்ணிருக்கேன், உங்களை கௌரவித்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம், அல்லாஹ் நம்மள ரொம்ப சிறப்பா படைச்சிருக்கான், ஆனா கீழ்ந்தவர்களையும் தாழ்ந்தவர்களையும் தாழ்ந்தவர்களாக ஆக்கியிருக்கேன் அப்படிங்கிறதே நம்ம பார்த்திருக்கோம். அற்ப நீரிலிருந்து மனுஷனை படைச்சிருக்கான் அப்படிங்கிறதே பார்த்திருக்கோம். இப்ப இதுல என்னப்பா சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான நிலையில தான் மனிதனை படைத்திருக்கிறான். ஆனா அந்த மனிதன் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய கட்டளைகளை பின்பற்றானா, இல்ல அவன் மனம் நினைத்த ஒரு மார்க்கத்தை, ஒரு சிலை வழிபாட்டை அவன் ஏத்துக்கிட்டு அவன் போற போக்குல போறானா? அப்ப யாரு உயர்ந்தவன் அப்படிங்கறத சொல்றானா, நான் அவனை படைச்சு அவனை நான் கண்ணியப்படுத்தி இருக்கேன், ஆனா அவன் யாரு சிறந்தவன் அப்படின்னா, யார் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கிறார்களோ. ஹலகல் இன்சான மின் அலக். அல்லாஹ் இரத்த கட்டிகள் மனிதனை என்ன பண்றான், படைச்சிருக்கான். அப்போ அந்த மனிதர்களை படைத்தது, உருவாக்கியது யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எப்படி? மின் அலக், இரத்த கட்டியிலிருந்து, ஆரம்ப கட்டத்திலிருந்து அவர்களை தாயினுடைய கருவில், அதுல இருந்து முதல் படியில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு உயிராக இந்த உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கிறது. சரிங்களா? அதே போல குர்ஆன் இன்னும் பல இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். மனிதனை படைத்திருக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் பல வார்த்தைகளால வர்ணிக்கிறான். என்ன? ஃபர்ஸ்ட் நுத்ஃபா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நுத்ஃபா அப்படின்னா என்ன? அது நீர், அற்ப நீர். சரிங்களா? அதுல இருந்து படைச்சேன். அதுக்கப்புறம் டஸ்ட், அவன் மண்ல இருந்து நான் படைச்சேன், தூசியில இருந்து படைச்சேன். அதுக்கப்புறம் சல்சால் அப்படிங்கறதுல இருந்து படைச்சேன். இந்த மாதிரி வித்தியாசம், டிஃப்ரெண்டான வார்த்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துறான். இப்ப நம்ம நினைக்கலாம், என்னடா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வார்த்தை யூஸ் பண்றா அப்படின்னா, இதுல முரண்பாடு எதுவும் இருக்குதா அப்படிங்கிற ஒரு நிலைனா, குர்ஆன்ல எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது, கிடையவே கிடையாது. ஏனென்றால் இது அல்லாஹ்வினுடைய உண்மையான வார்த்தைகளாக இருக்கிறது. இதுல எப்படி நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனுடைய ஒவ்வொரு நிலை, அல்லாஹ் ஒரே நிலையிலேயே மனுஷனை படைச்சிட்டான் இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், நீர்ல இருந்து, அதுக்கப்புறம் ரத்த கட்டி, அதுக்கப்புறம் சதக்கட்டி, அதுக்கப்புறம் வளருது, அதுக்கப்புறம் மூளை வளர்ச்சி, அதுக்கப்புறம் ஸ்பைனு, ஒவ்வொன்னுல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருந்து என்ன பண்றான்னா வர்றோம் இல்லைங்களா? அப்போ இந்த ஒவ்வொரு நிலையையும் குறிப்பிடுவதற்காக தான் அல்லாஹ் பலதரப்பட்ட வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியிருப்பான். சரிங்களா? நுத்ஃபா, சல்சால், அதுக்கப்புறம் அந்த மண்ல இருந்து, அர்துல இருந்து, இந்த மாதிரியான பல வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை குறிப்பிடுறான்னா, அப்ப அந்த நிலையில மனிதனை இந்த நிலையில இருந்து படைக்கிறப்ப அவன் எப்படி இருந்திருக்கான், இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஸ்டேஜ்ல நான் இது பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. ஹலகல் இன்சான். அலக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கருவில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இரத்த கட்டி. இப்ப தனியா இல்ல, அது கருவுல இருந்து உருவாகி அந்த கருவை தொட்டதாக, அது சுவற்றில் தொட்டதாக, அது ஒரு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இரத்த கட்டியாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த அலக் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா, மனிதனுடைய ஆரம்ப கட்டம். ஒரு மனுஷன், ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய
மனித வடிவத்திற்கு வருவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, முதல் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் அல்லாஹ் சொல்றான். இந்த நிலையில ஃபர்ஸ்ட் நிலையை நான் உன்னை வந்து இதுல இருந்து நான் உன்னை படைச்சிருக்கேன் அப்படிங்கறதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு என்ன பண்றாங்கன்னா சொல்லி காட்டுறாங்க. அதே போல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம அந்த கருவுல வந்து அந்த ரத்த கட்டி இருக்கிறதுக்கு பிறகு செல்கள் வந்து பன்மடங்காக பெருகுகிறது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒவ்வொரு கட்டங்களாக தாண்டி என்ன பண்ணுது, வளருது. அதுக்கப்புறம் அது குழந்தையாக இந்த உலகத்துல என்ன பண்ணுதுன்னா பிறக்கிறது. ஹலகல் இன்சான மின் அலக. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல ரத்தம் என்பது அப்படி இருக்குது அப்படின்னா அங்க ஒரு உயிர் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ள வேண்டும். ஹலகல் இன்சான மின் அலக. இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு மனிதன் உருவாவதற்கான ஆரம்ப கட்டமாக இருக்கிறது. இது வந்து அதுல ஒரு ரூஹ் இருக்கிறது, அங்க ரத்தம் இருக்குது, ஒரு உயிர் இருக்கு, ஒரு ரூஹ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லி காட்டப்படுகிறது. சோ த ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன், ஒரு மனிதனை உருவாக்குவதற்கான ஒரு கட்டங்கள் என்னன்னா இங்கதான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஹலகல் இன்சான மின் அலக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை என்ன பண்ணிருக்கான்னா படைச்சிருக்கான். இதுல இருந்து அப்படின்னா ரத்த கட்டியில இருந்து படைச்சிருக்கான். 3வது வசனம், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். மேலும் உம் இறைவன் எத்தகைய மாபெரும் அருட்கொடையாளன் எனில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல 3வது முறையுமாக ஓதுவீராக. உங்களுடைய வந்து இறைவன் எவ்வளவு கொடையாளனாக, எவ்வளவு விஸ்தீரமானவனாக இருக்கிறான். இப்போ ரொப் அப்படிங்கிறது, இக்ரா அப்படிங்கிறது வாசிக்கிறது, வ அப்படிங்கிறது மேலும், ரொப் அப்படிங்கிறது இறைவன், க உன்னுடைய இறைவன், அக்ரம் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அருட்கொடையாளன், மாபெரும் அருட்கொடையாளனாக இருக்கிறான். எப்படி அவன் எதை வச்சு சொல்றாங்க அவன் மாபெரும் அருட்கொடையாளன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வினுடைய இந்த கொடைத்தன்மை பத்தி இந்த இடத்துல சொல்லி காட்டப்படுகிறது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீன் மூலமாக, குர்ஆனின் மூலமாக நேர்வழி காட்டுறாங்க. எப்படி அல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு அவனுடைய அந்த வஹீன் மூலமாக, இந்த குர்ஆனின் மூலமாக தான் இந்த உலகம் நேர்வழி பெற்று இருக்கு. இன்னைக்கு ஒரு மனுஷன் பறக்குறான், குர்ஆன் கிடையாது, எதுவுமே கிடையாது, அவன் மனம் போன போக்குல அவன் குடிக்கிறான், விபச்சாரம் பண்றான், வட்டி வாங்குறான், நினைச்ச தப்பு பண்றான், புறம் பேசுறான், பொய் பேசுறான், மது அருந்துறான், எல்லாமே செய்யறான். தன்னை திருத்துவதற்கு யாருமே இல்ல. நம்ம எப்படி வேணா வாழ்ந்துட்டு போயிடலாம். நமக்கு நம்மளோட வாழ்க்கை யார் கேள்வி கேட்கறதுக்கு இருக்குங்கிறதுனாலதான் இந்த உலகத்துல அதிகப்படியான பாவங்கள் என்ன பண்றது, ஒருத்தனுக்கு ஒருத்தனை அடிச்சு கொலை பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதன் மூலமாக அல்லாஹ் என்ன பண்றான், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுறான். எதன் மூலமாக? இந்த குர்ஆன். அப்ப இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களையும் படைத்து அவனுக்கு நேர்வழி காட்டுறான். வெறும் குர்ஆனை மாத்திரம் கொடுக்கல, அதை எப்படிலாம் நீ நடந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உருவாக்கி என்ன பண்றாங்க, அவங்களை ஏற்படுத்தி நபியாக நமக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சோ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் தன்னுடைய வாழ்க்கை நெறியாக வாழ்ந்து காட்டிட்டு அவங்க மௌத்தானாங்க. சரிங்களா? அப்ப அந்த ஒரு காரணத்தினாலதான் அல்லாஹ் மிகவும் மாபெரும் அருட்கொடையாளனாக இருக்கிறான், நமக்கு நேர்வழி காட்டி இருக்கான். அப்ப மனிதர்களுக்கு என்ன பண்றா, அவ ஒரு நலவை நாடி இருக்கா அப்படிங்கிற, நம்மள சும்மா வந்து மனுஷனா படைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடாம நமக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு நம்மளை நேர்வழி காட்டக்கூடிய இந்த குர்ஆனை நம்ம என்ன பண்ணணும்னா பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். சோ ரப்புக்கல் அக்ரம், நம்முடைய இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், மாபெரும் அருட்கொடையாளனாக இருக்கிறான். அப்போ நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் போது எப்படி செலுத்தணும், சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு வந்து நீ ரொம்ப பெரிய ஒரு அருட்கொடையா இந்த குர்ஆனை கொடுத்திருக்கடா. அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை நம்ம என்ன பண்ணணும், பெருமிதப்படுத்தி நம்ம அதிகமாக ஓதி அதை பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். குர்ஆனுடனான தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும். அல்லதி அல்லம பில் கலம். அல்லதி அல்லம பில் கலம். கலம் அப்படின்னா என்ன அப்படின்னா பேனா, எல்லாருக்குமே தெரியும். கிதாப்னா புத்தகம், கலம்னா பேனா அப்படிங்கிறதுலாம் அரபில எல்லாருக்கும் தெரிஞ்ச டேர்ம். சரிங்களா? அல்லதி அல்லம பில் கலம். அல்லாஹ் எதை கொண்டு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னா, அவனுக்கு என்ன பண்றான், எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். ஒரு மனுஷன் வந்து எப்படி கத்துக்கிட முடியும் அப்படின்னா எழுதுகோலை கொண்டு கத்துக்கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷன் ஒரு அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 2 விஷயங்கள் அவனுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. என்னென்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் கிராங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம். இக்குரா ஓதுவீராக. ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்த படிக்கணும், கத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எதை பார்க்கணும்? ஒரு புத்தகத்துல, கிதாப்ல இருக்கக்கூடிய, எழுதி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அவன் பார்த்து
அதை கத்துக்கொள்ளணும், படிச்சு கத்துக்கிடணும் இல்லைங்களா. ரெண்டாவது, படிச்ச இந்த விஷயத்த அப்படி படிச்சுட்டே விட்டுட்டா சரியா வந்துருமானா கிடையாது. முதல் விஷயம் கற்றுக்கொள்வது. எப்படி? புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து வாசித்து கற்றுக்கொள்வது. அந்த எதுக்கு? அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும், வளர்த்து கொள்ளணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? படிச்ச அந்த அறிவை எழுதி கொள்ள வேண்டும். நீங்க நம்ம உண்ட சொல்றேன், நோட்ஸ் எடுத்துக்கணுங்கப்பா, அப்பதான் நீங்க மறக்க மாட்டீங்க. இப்ப நீங்க வந்து சும்மா உட்கார்ந்துட்டே பார்த்து கேட்டுட்டே போயிட்டீங்கன்னா அது வந்து நினைவுல நிக்குமா அப்படின்னு கேட்டா நிக்காது, மறந்துடும். எதற்காக எழுதி கொள்றோம்? நான் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த விஷயத்த, நான் வந்து பார்த்து படிக்கக்கூடிய இந்த விஷயத்த எனக்கு புரியுற மாதிரி நான் எழுதி கொள்கிறேன். என்னுடைய எழுதுகோலை கொண்டு, என்னுடைய கலமை கொண்டு நான் எழுதி கொள்வதால் அந்த அறிவை நான் பெற்றுக்கொள்றேன். சோ ஒரு மனுஷன் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 2 விஷயங்கள் தேவை. ஒண்ணு படிக்கிறது, கிரா, இன்னொன்னு கலம், எழுதி கொள்வது. சரிங்களா? அப்ப நீ ஈஸியா புரிஞ்சு, நான் நோட்ஸ் எடுக்கிறது மூலமா தான் நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட முடியும். அப்ப அதுக்கு என்ன தேவை? கலம். அப்ப என்ன பண்ண? எழுதி கொள்றது. சரிங்களா? சோ ஃபார் கெய்னிங் நாலேஜ், அறிவை பெற்றுக்கொள்வதற்கு 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். பார்த்து வாசிக்கிறது, அதாவது படிக்கிறது, இன்னொன்னு அதை எழுதி கொள்வது. சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 கட்டளைகளையுமே என்ன பண்றான்னா தொடர்ச்சியாக நமக்கு இந்த வசனங்களை சொல்லி காட்டுறான். முதல் வசனத்துல என்ன சொல்றான்? இக்ரா. 4வது வசனத்துல என்ன சொல்றான்? கலம். இந்த எழுதுகோளின் மூலமாக நாம் உமக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அல்லதி அல்லம பில் கலம். இந்த இடத்துல கிதாப், கிதாப்னா சொல்லியிருக்கேன், புத்தகம் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இது எதை குறிக்கிறதுனா ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்த குறிக்கிறது. நான் ஏற்கனவே சொல்றேன், ஒரு மனுஷன் ஒரு அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வாசிக்கணும், படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், அதன் பிறகு அதை அவன் எழுதணும். எழுதி கொண்டால் மட்டுமே அவன் என்ன பண்ண முடியும்? தன்னுடைய ஞானத்தை, அறிவை அவன் வளர்த்து கொள்ள முடியும். சரிங்களா? அல்லதி அல்லம பில் கலம். இப்போ யார் இந்த பேனாவை கொண்டு, அதாவது கலமை கொண்டு உனக்கு என்ன பண்ணாங்க? கற்றுக் கொடுத்தாங்களோ. இந்த இடத்துல எது வந்து குறிப்பிடப்படுகிறது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்ம். இல்ம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஞானம். சரிங்களா? இல்ம் என்பது அறிவு, ஹுக்கும் அப்படிங்கிறது ஞானம், இல்ம் என்பது அறிவு. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல இந்த ஞானம், அறிவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல் வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் இருக்கக்கூடிய முதல் வசனத்துல என்ன பண்றான்? அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான். ஃபர்ஸ்ட் வாசிக்க சொல்றான், அதுக்கப்புறம் பேனாவை வச்சு நான் வந்து உனக்கு கத்து கொடுக்குறேன். இப்ப இந்த இடத்துல அந்த கருவி வந்து நாம் அறிவை வளர்த்து கொள்வதற்காக நமக்கு தேவைப்படக்கூடிய கருவிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாசித்தல், இன்னொன்னு எழுதுகோள். சோ இதுதான் நம்மளுடைய அந்த அறிவை என்ன பண்ணும்? தக்க வைத்துக் கொள்ள கூடும், பாதுகாத்து வைக்க முடியும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியாது? போய் திருப்பி நம்ம என்ன பண்ணணும்? மீளாய்வு செய்ய முடியும். நம்ம எழுதி வச்சிருந்தாதான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே நபி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன பண்றான்? அல்லாஹ் வஹியாக அவர்களுடைய உள்ளத்துல போடுறாங்க. அத வந்து என்ன பண்ணாங்க? சஹாபாக்கள் கிட்ட வந்து சொல்லுவாங்க. அந்த சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? பிரிசர்வ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? பாதுகாத்தார்கள். எப்படி? தன்னுடைய மரப்பட்டையில எழுதுவாங்க, கல்லுல எழுதி வைப்பாங்க, மர இலைகள்ல எழுதி வைப்பாங்க. இந்த மாதிரி தனக்கிட்ட கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் அவர்கள் என்ன பண்றாங்க? குர்ஆனினுடைய இந்த வசனங்களை அவர்கள் என்ன பண்ணாங்க? கலம், கலம் அப்படிங்கிற இந்த பேனாவை கொண்டு அவர்கள் எழுதக்கூடியவர்களாக இருந்தாங்க. நீங்க கேட்கலாம், அப்பெல்லாம் பேனாலாம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கலாம். அது எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அவங்க கையில ஏதாவது ஒரு குச்சி வச்சு கூட எழுதலாம். அந்த இதுல அந்த தடம் பதியிற மாதிரி. சரிங்களா? அது நம்ம அந்த மாதிரி டீப்பா நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். சரிங்களா? சோ இந்த இடத்துல நம் கற்று ஞானத்தை, அறிவை பெற்றுக் கொள்வதற்கு 2 கருவிகள் நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. ஒண்ணு வாசித்தல், இன்னொன்னு எழுதுதல். சரிங்களா? இதன் மூலமாக தான் நம்ம திரும்பி ரிவ்யூ பண்ணி அதை ரீவிசிட் பண்ண முடியும். அல்லதி அல்லம பில் கலம். இப்போ நம்ம நினைச்சு பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபியாக அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஆனா அல்லாஹ்வினுடைய இந்த மிகப்பெரும் மாபெரும் கருணையை நினைச்சு பாருங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு நபிக்கு இப்ப இதுலயே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையானவன், அவன் ஒருவன் தான் நித்திய ஜீவன், வேறு எந்த ஒரு இறைவனும் கிடையாது, வணங்குவதற்கு அல்லாஹ்வை தவிர தகுதியுடையவர்கள் யாரும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி என்ன? இன்னைக்கு நம்ம குர்ஆனை வந்து என்ன சொல்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான் எழுதுனாங்க, அவங்க எழுதின கட்டுக்கதை தான், கவிதை தான் அப்படின்னு பல விதமான பொருளைகள் கலப்பப்பட்டது. அப்ப அதை அல்லாஹ் எப்படி நமக்கு ப்ரூவ் பண்றான்னு பாருங்களேன். ஆரம்பத்துல ஒரு படிச்சு மேதாவியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து அல்லாஹ் நபியாக ஆக்கவில்லை. எந்த ஒரு படிப்பறிவும் இல்லாமல், எந்த ஒரு எழுதக்கூடிய ஒரு திறனும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தில் அந்த வஹியை போட்டு அதன் மூலமாக இந்த குர்ஆனையும் அந்த ஏகத்துவத்தை என்ன பண்றான்? அல்லாஹ் உண்மைப்படுத்துறான். சோ ஒரு விஷயத்தை இறைவன் செய்யறான். மனுஷன் செஞ்சா கூட அதுல ஏதாவது ஒரு தப்பை கண்டுபிடிச்சிடலாம். நீ இப்படி பண்ணிருக்க பாரு, இது தப்பாயிருச்சு.
ஆனா அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேதம் என்பதில் எந்த ஒரு பிழையும் முரண்பாடும் என்பது கிடையாது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நமக்கு முதலில் என்ன பண்றாங்க அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல பேனால எழுதிய நபி யாருக்காவது தெரியுங்களா? பேனாவை பயன்படுத்திய நபி எக்ஸலன்ட், மாஷா அல்லாஹ். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல பேனாவை பயன்படுத்தினாங்க. சரி, அல்லாஹ் பார்ச்மெண்டா, அதாவது எழுதிய வடிவத்திலேயே ஒரு நபிக்கு வேதத்தை வழங்குனாங்க, வஹி. அது எந்த நபிக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம். எக்ஸலன்ட், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன பண்ணாங்க? டேப்லெட்னு சொல்லுவாங்க. அவங்க எழுதிய எழுத்து வடிவத்திலேயே 40 நாட்கள் என்ன பண்ணாங்க, மலை மேல போய் அவங்க இருந்துட்டு நோன்பு நோட்டுட்டு அந்த அல்லாஹ் கிட்ட இருந்து அந்த என்ன பண்றாங்க, அந்த வஹிய வாங்கிட்டு வராங்க. எப்படி? அந்த எழுதிய வடிவத்தில் தன்னுடைய கையில அந்த ஏடாக அவங்க என்ன பண்றாங்க, தூக்கிட்டு தன்னுடைய மக்கள், இஸ்ராயல் மக்கள் கிட்ட வர்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? சோ இது எல்லாமே எதை குறிக்கிறது அப்படின்னா, அந்த ஞானம் என்பது நமக்கு கண்டிப்பா வேணும். அல்லாஹ் எல்லா மனுஷங்களுக்கும் மூளையை கொடுத்திருக்கான். எதுக்கு கொடுத்திருக்கான்? எது சரி எது தப்புங்கிறத நீயே பார்த்து வா, நீயே புரிஞ்சுக்கோ. நான் என்னோட இதுதான் சரி, என்னோட இதுதாங்கிறது கூட அல்லாஹ் அப்ப எந்த இடத்துலயுமே வாதாட மாட்டான். உனக்கு நான் அறிவை கொடுத்திருக்கேன், உனக்கு சரி தவறுங்கிற புரிந்து கொள்ளக்கூடிய திறனை கொடுத்திருக்கேன், நீயே தேர்ந்தெடுத்துக்கோ, நீயே தேர்ந்தெடுத்துட்டு வா அப்படிங்கிறதுதான் இறைவன் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். சோ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். என்ன அப்படின்னா, யாரையும் ஃபோர்ஸ் பண்றது கிடையாது, கட்டாயப்படுத்துவது கிடையாதுங்கிறது இதுல இருந்தே. அல்லாஹ் குர்ஆன் வசனங்கள்ல நீங்க போய் உள்ள பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா கூட மனுஷங்கிட்ட போய் நீ இதை கட்டாயமா பண்ணணும், நீ இதை செஞ்சே ஆகணும், நம்ம செய்யறோமோ இல்லையா அடுத்தவங்களுக்கு நம்ம அப்படி சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் கட்டாயம் என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. ஒரு மனுஷன்ட்ட போய் நல்லதை நீ எடுத்து சொல்லு, அவனுக்கு நேர்வழி பெறணும், அவன் சொர்க்கத்துக்கு வரணுங்கிற நாட்டத்தை நான் நாடுனேன்னா அவனை நான் என்ன பண்ணுவேன், நேர்வழிப்படுத்துவேன். இல்ல அப்படின்னா அவன் நரகவாதியா தான் இருப்பான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதே போலதான் இந்த இடத்துலயும் நான் உனக்கு எது சரி எது தப்புங்கிறத சொல்லியிருக்கேன், தேர்ந்தெடுப்பது உன்னோட. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணல, நம்மளை கட்டாயப்படுத்தல. அவனை படைச்சிட்டேன், உனக்கு தேவையானதை கொடுத்துட்டேன், உன்னை வழிகாட்டுறதுக்கு ஒரு குர்ஆனையும் கொடுத்துட்டேன், அதை சொல்லி கொடுக்கறதுக்கு நபியையும் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல எது சரி தவறுங்கிறத நீ என்ன பண்ண, நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிறத நம்ம கையில கொடுத்துட்டான். சோ நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இல்லாம, நம்ம வசனங்களை எவ்வாறு நம்முடைய நடத்தைகளின் மூலமாக அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லி பண்போடு அவர்களை திருத்தலாம், மாத்தலாங்கிறத புரியணும். அதை விட்டு அவங்களை கட்டாயப்படுத்துவதிலிருந்து இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒதுங்கி கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கோட இந்த வசனத்தோட முடிச்சிடலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துல நம்ம இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.